ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையருக்கான வீடியோஸ் வந்து போயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னே ஒரு வீடியோ ஒன்று போட்டுருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிசிபி டிசைனை வந்து எப்படி வந்து பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டு தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ப்ளிஃபையர் 3 ஆம்ப்ளிஃபையர் போர்டு வந்து ரெடி பண்ணேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது 2050 வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். 2050 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா STK 4392 சரிங்களா. STK 4392 மூணுவும் இது 2030 இல்லாத 2050 யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு போர்டும் ரெடி பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா TDA 7265 சரிங்களா. இதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்லாம் இருக்குது. அந்த ஸ்ட்ரகிளை பற்றியும் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை பற்றியும் தான் இதில் வந்து பேச போகிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு TDA 7265 ஸ்டூடியோ, TDA 7265 மோனோ 2.1 ஆம்ப்ளிஃபையர் போர்டு சரிங்களா. இதை பற்றி ஒரு வீடியோ போட்டுருந்தேன், அதோட தொடர்ச்சி தான் இது சரிங்களா. இப்போ பிரிண்ட் எடுத்துட்டேன். பிரிண்ட் எடுத்த போர்டு வந்து இப்படி தான் இருக்கும் சரிங்களா. பிரிண்ட் வந்து தலைகீழாக பிரிண்ட் பண்ணதுனால இந்த பக்கமும் இந்த பக்கம் காம்பனண்ட் அசம்பிள் பண்ணிட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஐசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எதனால் ஐசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பின் வந்து இந்த டைரெக்ஷனில் வருது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. அதனால் வந்து இங்கேருந்து தான் நான் வந்து சால்ட்ரு பண்ணணும். திருப்பியும் வந்து சால்ட்ரு பண்ண முடியாது. இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து ஐசி இன்சர்ட் பண்ண முடியல சரிங்களா. இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே தலைகீழாக மாறுது. அதனால் நான் இப்படி வந்து சால்ட்ரு பண்ணி செக் பண்ணியிருக்கேன். இந்த போர்டு வந்து ஃபெயிலியர், எந்த அவுட்புட்டுமே கிடைக்கல சரிங்களா. அது என்ன எதனால் ப்ராப்ளம் அப்படின்றத சர்க்யூட்டை ட்ரேஸ் பண்ணணும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சால்ட்ரு வச்சுருக்கேன், சால்ட்ரு பேடு மேலே சால்ட்ரு வச்சுருக்கேன். எல்லாமே வந்து கரெக்டாக சால்ட்ரு ஆகிருக்குதான்றதும் தெரியல, அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா. இப்போ நான் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன செக் பண்ணுவேன்னா, ஒவ்வொரு லைனுக்கும் இது ஒரு காப்பர், இது வந்து ஒரு காப்பர் பேடுங்களா. இந்த காப்பர் பேடுக்கான கண்டினியூட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் இந்த ட்ராக் போகுதோ அங்கெல்லாம் நான் வந்து அந்த கண்டினியூட்டி செக் பண்ணி பார்ப்பேன் சரிங்களா. கண்டினியூட்டி வந்தது அப்படின்னா ஓகே, கண்டினியூட்டி வரல அப்படின்னா இதுக்கிடையில் ஏதோ வந்து ஓப்பன் ஆகிருக்குது, லைன் ஓப்பன் ஆகிருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா. அதனால் எல்லா லைனுமே வந்து இண்டிவிஜுவலாக செக் பண்ணுவேன் மல்டிமீட்டரை வச்சு சரிங்களா. செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் என்ன பண்ணுவேன்னா காம்பனண்ட் வந்து இது மாதிரி அசம்பிள் பண்ணுவேன். காம்போனண்ட் அசம்பிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காம்போனண்ட் அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறமா டேரெக்டாக வந்து சப்ளையை கொடுத்துட மாட்டேன் சரிங்களா. ஒரு முறை வந்து கிராஸ் செக் பண்ணிப்பேன். எல்லா காம்போனண்ட்டும் வந்து இதெல்லாம் வந்து பொலாரிட்டி இல்லாத காம்போனண்ட்டு சரிங்களா. அதனால் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு காம்போனண்ட் இருக்குது பாருங்கள், கெப்பாசிட்டரு. இது வந்து பொலாரிட்டி சரிங்களா. இப்போ இதை வந்து நான் மாற்றி சால்ட்ரு வச்சுட்டேன் அப்படின்னா கெப்பாசிட்டர் வெடிச்சிடும் சரிங்களா. அதனால வந்து மறுபடியும் வந்து ஒரு கிராஸ் செக் பண்ணிப்பேன். கிராஸ் செக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஐசியை வந்து சால்ட்ரு பண்ணுவேன். ஐசியை சால்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பவர் சப்ளை வந்து ரெடி பண்ணிப்பேன். ரெட்டிஃபயர் தான், அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும் ப்ளஸ் வந்து ஒரு ரெட்டிஃபயர் போர்டும் இருக்குது. அதில் இருந்து சப்ளை எடுத்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது 24 வோல்ட்டு, இது கிரவுண்டு. நான் இங்கே சால்ட்ரு பண்ணி உடனே வந்து ஐசி வந்து ஹீட் ஆகுதா, நார்மல் கண்டிஷனில் இருக்குதா இல்லை ஐசி ஹீட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுவேன் சரிங்களா. செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இன்புட்டு கொடுப்பேன் சரிங்களா. இன்புட்டை கொடுத்துட்டு ஸ்பீக்கரில் வந்து இன்புட்டு டேரெக்டாகவும் கொடுத்தும் செக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கையை வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரில் கேட்கும். அது மாதிரி கேட்டுது அப்படின்னா இந்த நான் ரெடி பண்ண சர்க்யூட் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ளூடூத் போர்டு, இது மாதிரி ஒரு ப்ளூடூத் போர்டு இருக்குது பார்த்திங்களா. அந்த ப்ளூடூத் போர்டை வந்து நான் வந்து சால்ட்ரு பண்ணிப்பேன் சரிங்களா. சால்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அவுட்புட்டு நான் எடுத்து பார்ப்பேன். கரெக்டாக ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்குதுன்னா ஓகே,
அப்படி இல்லை ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா கிராஸ் செக்கிங்க்காக எடுத்து வைப்பேன். ஒரு முறை சர்க்யூட்டை ஃபுல்லாக செக் பண்ணுவேன். செக் பண்ணிவிட்டு நான் சால்டர் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்குதான்றதும் செக் பண்ணுவேன். சரிங்களா? செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் இதை பிரிண்ட் எடுத்தாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த சர்க்யூட் ஓகே. சரிங்களா? கனெக்ஷன் கொடுத்த கனெக்ஷன் ஓகே. இருந்தாலும் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு சம் நாய்ஸ் க்ரியேட் ஆகுது. ஃபோனில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்புட்டில் கையை வைக்கும்போது ஒரு வைப்ரேஷன் சவுண்டு வரும்னு சொன்னேன் இல்லைங்களா? அது மாதிரி வரும். அது பண்ணி காட்டுறேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன் சவுண்டு க்ரியேட் ஆகும். ப்ளஸ் ப்ளூடூத் கனெக்டில் இருக்கிறதுனால அது ப்ளூடூத் ஆன் ஆகும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அது இந்த ஸ்பீக்கரில் கேட்கும். சரிங்களா? உங்களுக்கு அதையும் ப்ளே பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்போ பவர் சப்ளை கொடுக்க போகிறேன். சரிங்களா? பவர் சப்ளை இங்கே இருக்குது. சரிங்களா? பவர் சப்ளை கொடுக்க போகிறேன். பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ இதை ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும். ஓகேங்களா? இப்போ பேர் ஆயிடுச்சு. சரிங்களா? இதான் இப்போ கேட்டிங்க இல்லைங்களா? அதுதான் ஒரு நாய்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகுது. சரிங்களா? ஃபெயிலியர் இல்லை, சக்ஸஸ் தான். இதில் என்ன ப்ராப்ளமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டில் ப்ராப்ளமாக இருக்கணும், இல்லைன்னா சால்ட்ரிங்கில் ப்ராப்ளமாக இருக்கணும். சர்க்யூட்டு ஓகே தான், அவுட்புட்டு கிடச்சிருச்சு. இதை கரெக்டாக ஒரு பிரிண்ட் எடுத்து மறுபடியும் ஐசியை சால்டர் பண்ணி நம்ம அவுட்புட் எடுக்கும்போது ப்ராப்பராக நமக்கு அவுட்புட்டு கிடச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரிண்ட் எடுக்கும்போது இது மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், டெர்மினல் எல்லாமே எனக்கு கிடைக்கல, அதில் உறிஞ்சி வந்துருச்சு எனக்கு. அதனால் இதையும் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே காப்பர் பேடு இருக்கும். STK 43992ஓட காப்பர் பேடு போயிடுச்சு. அது கூட உறிஞ்சி வந்ததுனால இதை பிரிண்ட் எடுக்கலை. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா தின்னர் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம பிரிண்ட் எடுக்கலாம். இதையும் நான் பிரிண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு வீடியோவும் நான் போடுறேன். கண்டினியூவாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். இதுபோல் சுய தொழிலுக்கான அடிப்படை பேசிக்கான ஒரு விஷயத்தை எல்லாமே இந்த யூடியூப் சேனலில் நான் சொல்லித்தர போகிறேன். நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? வேறு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாம். சரிங்களா? இல்லை மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.